Hello everyone, have a great day. Welcome to my YouTube channel. I'm at Ashwini Miss. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th standard mathsல chapter 6 trigonometryல exercise 6.1ல example 6.1 to 6.10 பார்க்க போறோம். Example 6.1 prove that tan square theta minus sin square theta equal to tan square theta into sin square theta. क्वेश्चनல கொடுத்திருக்கிறத நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். எப்படி ப்ரூவ் பண்ண போறோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வந்து நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணி ரைட் ஹேண்ட் சைடுல இருக்க ஆன்சரை கொண்டு வர போறோம். ஓகேங்களா? லெஃப்ட் ஹேண்ட் சைடுல என்ன கொடுத்திருக்காங்க? tan square theta minus sin square theta. ஓகேங்களா? ஈக்குவல் டு tan square theta minus sin square theta வை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. ஓகேங்களா? இங்க இந்த இடத்துல நான் என்ன பண்ணிருக்கேன்னா மல்டிப்ளை and divided by cos square theta பண்ணிருக்கேன். ஓகேங்களா? because sin square theta into 1 என்னது? sin square theta தானே? so இந்த 1க்கு பதிலா நான் cos square theta divided by cos square theta ன்னு எழுதிருக்கேன். so அதை கேன்சல் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 1 தானே கிடைக்கும். நாம ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணோம்னா நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுத்துலயுமே பண்ணணும். ஓகேங்களா? சோ இங்க என்ன வந்துரும்? sin square theta divided by cos square theta into cos square theta. ஓகேங்களா? இந்த ஸ்டெப் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் tan square theta minus அப்படியே போட்டுக்கோங்க. இந்த sin square theta divided by cos square theta க்கு பதிலா நாம tan square theta ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஏன்னா நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? tan theta equal to sin theta divided by cos theta ன்னு தெரியும் இல்லையா? சோ அதனால இங்க tan theta போடுறோம். ஆல்ரெடி இங்க ஸ்கொயர்ஸ்ல இருக்கிறதுனால இங்க ஸ்கொயர் போடுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் into cos square theta வை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் tan square theta இங்கேயும் இருக்கு இல்லையா? சோ tan square theta வை நான் வந்து காமனா வெளிய எடுத்துக்கிறேன். சோ வெளிய எடுத்தோம்னா இங்க எதுவுமே இருக்காது. எதுவுமே இல்லனா அங்க 1 இருக்குறதா மீனிங். சோ 1 போட்டுக்கிறோம் மைனஸ் இங்க ரிமைனிங் என்ன இருக்கு? cos square theta இருக்கு. சோ cos square theta எடுத்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் tan square theta வை அப்படியே போட்டுக்கோங்க. trigonometric identitiesல first identity என்னது? sin square theta plus cos square theta equal to 1 அத ஆல்டர் பண்ணோம்னா sin square theta equal to 1 minus cos square theta கிடைக்கும். சோ 1 minus cos square theta க்கு பதிலா நான் வந்து sin square theta வை சப்ஸ்டிட்யூட் பண்றேன். ஓகேங்களா? ஃபைனலா நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? tan square theta into sin square theta. ரைட் ஹேண்ட் சைடு இதுதானே கொடுத்திருக்காங்க. சோ ரைட் ஹேண்ட் சைடு therefore tan square theta minus sin square theta equal to tan square theta into sin square theta. hence proved. ஓகேங்களா? சைடுல எழுதி இருக்கிற ஃபார்முலாஸ் வந்து அப்படியே பக்கத்துல எழுதிட்டே வாங்க. பிகாஸ் அதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ப்ராப்ளம்ஸ்லாம். ஓகேங்களா? இந்த சிம்பிளுக்கு நேம் வந்து since. ஓகேங்களா? ஃபார்முலாஸ்லாம் நம்ம எழுதும்போது since அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சிம்பிளுக்கு நேம் வந்து therefore. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் 6.2 prove that sin a divided by 1 plus cos a equal to 1 minus cos a divided by sin a. சோ இத நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்திருக்காங்க? sin a divided by 1 plus cos a. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் sin a divided by 1 plus cos a வை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இங்க நம்ம என்ன பண்றோம்னா multiply numerator and denominator by the conjugate of 1 plus cos a. conjugate வந்து நம்ம 9th ஸ்டாண்டர்ட்லயே பார்த்திருப்போம். ஒண்ணும் இல்ல, இங்க இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. in betweenல இங்க பிளஸ் கொடுத்திருந்தாங்கன்னா இங்க மைனஸ் போடணும், இங்க மைனஸ் கொடுத்திருந்தாங்கன்னா இங்க பிளஸ் போடணும். அவ்வளவுதான். சிம்பிள்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். அந்த டேர்ம்லாம் வந்து சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா? இங்க வந்து 1 plus cos a ன்னு இருக்கு. சோ இங்க எழுதும்போது 1 minus cos a ன்னு எழுதுறோம். அவ்வளவுதான். சோ அத மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ண போறோம். அவ்வளவுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் மல்டிபிள் பண்றேன். sin a into 1 minus cos a. ஓகேங்களா? டினாமினேட்டர்ல வந்து 1 plus cos a into 1 minus cos a. ஓகேங்களா? சோ இங்க பாருங்களேன், இங்க பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு. அந்த டேர்ம்லாம் வந்து சேமா இருக்கு.
cos A 1 எல்லாம் வந்து சேமா இருக்கு. நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும்ல, a square minus b square equal to a plus b into a minus b. சோ இங்க பாக்கிறதுக்கு அப்படியே தானே இருக்கு. சோ அதனால இந்த டினாமினேட்டர் நம்ம எப்படி கன்வெர்ட் பண்றோம்னா 1 square minus cos square a ன்ட்டு கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். இங்க a க்கு பதிலா 1 தானே இருக்கு. சோ 1 square minus b க்கு பதிலா என்ன இருக்கு? cos a இருக்கு. சோ cos square a. ஓகேங்களா? ஃபார்முலால ஸ்கொயர் இருக்கிறதுனால இங்க நம்ம ஸ்கொயர் போடுறோம். நியூமரேட்டர் வந்து அப்படியே தான் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப், நியூமரேட்டர் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. டினாமினேட்டர்ல வந்து 1 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? 1 தானே வரும். சோ 1 minus cos square a வந்து அப்படியே போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப், நியூமரேட்டர் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. டினாமினேட்டர்ல என்ன பண்றோம்னா 1 minus cos square a க்கு பதிலா sin square a ன்ட்டு சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஓகேங்களா? சோ sin square a. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப், இங்க நியூமரேட்டர்ல வந்து ஒரு sin a இருக்கு, டினாமினேட்டர்ல வந்து sin square a இருக்கு, அதாவது ரெண்டு sin a இருக்கு. ஓகேங்களா? சோ இங்க இருக்க sin a க்கு இங்க இருக்க ஒரு sin a வை நான் கேன்சல் பண்றேன். ஓகேங்களா? கேன்சல் பண்ணிட்டோம்னா நியூமரேட்டர்ல என்ன இருக்கும்? ரிமைனிங் 1 minus cos a இருக்கும். டினாமினேட்டர்ல வந்து இன்னொரு sin a இருக்கும் இல்லையா? சோ அதனால இங்க sin a போட்டுக்கிறோம். ஓகேங்களா? ரைட் ஹேண்ட் சைடுல வந்து இதுதானே கொடுத்திருந்தாங்க. சோ ரைட் ஹேண்ட் சைடு போட்டுக்கிட்டோம். therefore sin a divided by 1 plus cos a equal to 1 minus cos a divided by sin a. hence proved. ஓகேங்களா? example 6.3 prove that 1 plus cos square theta divided by 1 plus cosecant theta equal to cosecant theta. ஆன்சர் பார்க்கலாமா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்திருக்காங்க? 1 plus cos square theta divided by 1 plus cosecant theta equal to 1 plus அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த cos square theta க்கு பதிலா நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். நமக்கு என்ன ஐடென்டிட்டிஸ் தெரியும்? cos square theta equal to cosecant square theta minus 1 ன்னு தெரியும் இல்லையா? சோ அதுதான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் cos square theta க்கு பதிலா. ஓகேங்களா? டினாமினேட்டர்ல வந்து 1 plus cosecant theta வை நான் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். ஓகேங்களா? எந்த சேஞ்சஸுமே இல்ல. cos square theta க்கு பதிலா cosecant square theta minus 1 ன சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். ரிமைனிங்லாம் வந்து அப்படியே எடுத்து தான் எழுதிருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப், 1 plus அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க. இங்க நியூமரேட்டர்ல cosecant square theta minus 1 இருக்கு இல்லையா? சோ அங்க நான் என்ன சேஞ்சஸ் பண்ணிருக்கேன்னா cosecant square theta minus இந்த 1க்கு நான் ஸ்கொயர் போடுறேன். சோ அங்க ஸ்கொயர் போடுறதுனால நமக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா? வராது. பிகாஸ் 1 நம்ம ஸ்கொயர் பண்ணாலும் நமக்கு என்ன ஆன்சர் தான் கிடைக்க போகுது? 1 தான் கிடைக்க போகுது. சோ அதனால அந்த சேஞ்சஸ் நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பண்றோம். டிவைட்ல வந்து cosecant theta plus 1 அப்படியே போட்டுக்கிறோம். ஓகேங்களா? இந்த சேஞ்சஸ் நான் ஏன் பண்ணேன்னா ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்காக பண்ணிருக்கேன். ஓகேங்களா? இது பார்க்கிறதுக்கு a square minus b square மாதிரி இருக்கா? சோ a square minus b square ஃபார்முலா என்னது? a plus b into a minus b. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப், 1 plus அப்படியே போட்டுக்கோங்க. நியூமரேட்டர்ல வந்து நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணதுனால cosecant theta plus 1 into cosecant theta minus 1 ன்னு வரும். பிகாஸ் இது வந்து நம்மளுக்கு a, இது வந்து நம்மளுக்கு b. ஓகேங்களா? சோ a plus b னா cosecant theta plus 1, a minus b னா cosecant theta minus 1. ஓகேங்களா? டினாமினேட்டர்ல இருக்க cosecant theta plus 1 வந்து அப்படியே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப், 1 plus அப்படியே போட்டுக்கோங்க. இங்க பாருங்களேன், நியூமரேட்டர்ல வந்து cosecant theta plus 1 இருக்கு, டினாமினேட்டர்லயும் cosecant theta plus 1 இருக்கு. சோ இது ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்றோம். கேன்சல் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? cosecant theta minus 1 மட்டும் தான் இருக்கும். சோ அதை எடுத்து இங்க எழுதிருக்கேன். இங்க கேன்சல் பண்ணிட்டோம்னா இங்க 1 தானே இருக்கும். சோ அதனால 1 into cosecant theta minus 1 ன்னு போட்டுருக்கேன். நீங்க அப்படியே போடலாம், இல்லனா டைரக்டா 1 plus cosecant theta minus 1 ன்னு போட்டுக்கலாம். நான் அதை வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ல போட்டுருப்பேன். equal to 1 plus cosecant theta minus 1. ஓகேங்களா? சோ இங்க ஒரு 1 இருக்கு, இங்க ஒரு minus 1 இருக்கு. 1 minus 1 என்னது? 0வா? சோ அது வந்து கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் என்ன இருக்கு? cosecant theta மட்டும் தான் இருக்கு. ஓகேங்களா? சோ ரைட் ஹேண்ட் சைடு வந்து இதுதான் நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ ரைட் ஹேண்ட் சைடு. therefore 1 plus cos square theta divided by 1 plus cosecant theta equal to cosecant theta. hence proved. example 6.4 prove that secant theta minus cos theta equal to tan theta into sin theta.
ஆன்சர் பார்க்கலாமா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்திருக்காங்க? secant theta minus cos theta equal to secant theta க்கு பதிலா நான் ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். secant theta ஓட ஃபார்முலா என்னது? secant theta equal to 1 by cos theta வா? சோ secant theta க்கு பதிலா 1 by cos theta வ சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன். minus cos theta வந்து அப்படியே போட்டுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் LCM எடுக்க போறோம். 1 divided by cos theta minus cos theta இருக்கு. டினாமினேட்டர்ல எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா மீனிங். ஓகேங்களா? சோ கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. 1 into 1 வந்து 1. இன் பிட்வீன்ல இருக்க மைனஸ் அப்படியே போட்டுக்கோங்க. cos theta into cos theta வந்து cos square theta. cos theta into cos theta என்னது? cos square theta. நெக்ஸ்ட் டினாமினேட்டர்ல இருக்க cos theta வையும் 1 ஐயும் மல்டிபிள் பண்ணுங்க. cos theta into 1 வந்து cos theta. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த 1 minus cos square theta க்கு பதிலா நான் வந்து sin square theta ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். ஓகேங்களா? சோ 1 minus cos square theta க்கு பதிலா sin square theta போட்டுக்கிறேன். டிவைட்ல இருக்க cos theta வந்து அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். ஓகேங்களா? நியூமரேட்டர்ல sin square theta ன்னு இருந்துச்சு இல்லையா? சோ அத நான் என்ன பண்ணிருக்கேன்னா sin theta into sin theta ன்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கிறேன். டிவைட்ல இருக்க cos theta வந்து நான் இங்க எழுதிக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடுல வந்து tan theta into sin theta ன்னு கொடுத்திருக்காங்க. சோ அத ப்ரூவ் பண்றதுக்காக நான் வந்து இப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? sin theta divided by cos theta னா tan theta ன்னு தெரியுமா? சோ tan theta into இந்த sin theta வை அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். அவ்வளவுதான். ரைட் ஹேண்ட் சைடுல கொடுத்தத நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோமா? therefore secant theta minus cos theta equal to tan theta into sin theta. Hence proved. Example 6.5 prove that root of 1 plus cos theta divided by 1 minus cos theta equal to cosecant theta plus cot theta. ஆன்சர் பார்க்கலாமா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்திருக்காங்க? root of 1 plus cos theta divided by 1 minus cos theta equal to இங்க நம்ம கான்ஜுகேட் எடுக்க போறோம். கான்ஜுகேட்னா என்ன சொன்னேன்? டினாமினேட்டர்ல இருக்கிறத அப்படியே எடுத்து எழுத போறோம். இன் பிட்வீன்ல மட்டும் சைன் சேஞ்ச் பண்ண போறோம்னு சொல்லியிருக்கேன். சோ இங்க என்ன பண்றோம்னா multiply numerator and denominator by the conjugate of 1 minus cos theta. ஓகேங்களா? சோ இந்த ரூட் வந்து நீங்க காமனா போட்டுக்கோங்க. உள்ள மட்டும் தான் நம்ம சேஞ்சஸ் பண்ண போறோம். 1 plus cos theta divided by 1 minus cos theta into 1 minus cos theta ஓட கான்ஜுகேட் என்னது? 1 plus cos theta divided by 1 plus cos theta. ஓகேங்களா? ஒரு கன்ஃபியூஷனும் வேண்டாம். டினாமினேட்டர்ல இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இங்க மைனஸ் இருந்தா இங்க பிளஸ் போடுங்க, இங்க பிளஸ் இருந்தா இங்க மைனஸ் போடுங்க. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஸ்டெப் ரூட் குள்ள இருக்கிறத வந்து மல்டிபிள் பண்றோம். ரூட் போட்டுக்கோங்க. 1 plus cos theta into 1 plus cos theta ரெண்டுமே வந்து சேமா தான் இருக்கு. சோ அத நான் வந்து 1 plus cos theta whole square னு எடுத்துக்கிறேன். a into a வந்து நம்ம a square னு எழுதுவோம் இல்லையா? அதே மாதிரி தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டிவைட்ல என்ன இருக்கு? 1 minus cos theta into 1 plus cos theta னு இருக்கு. ப்ரீவியஸ் சம்லயே நம்ம பார்த்தோம். இது மாதிரி இருந்தா நம்ம அத வந்து a square minus b square ஃபார்முலா யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு a square minus b square equal to a plus b into a minus b ஆ? இங்க a என்ன இருக்கு? 1 இருக்கு. b என்ன இருக்கு? cos theta இருக்கு. சோ 1 square minus cos square theta ன்னு வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் ரூட் அப்படியே போட்டுக்கோங்க. 1 plus cos theta whole square அப்படியே போட்டுக்கோங்க. டிவைட்ல இந்த 1 ஸ்கொயரை வந்து நான் 1 ஆ சேஞ்ச் பண்ணிருக்கேன். 1 ஸ்கொயர் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 1 தானே கிடைக்கும். சோ வந்து 1 minus cos square theta ன்னு எழுதிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா 1 minus cos square theta க்கு பதிலா sin square theta ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அதாவது டினாமினேட்டர்ல 1 minus cos square theta க்கு பதிலா sin square theta ன்னு போட போறோம். ரூட் போட்டுக்கோங்க. நியூமரேட்டர்ல இருக்கிறத அப்படியே எழுதிக்கோங்க. டிவைடட் பை sin square theta. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் இங்க ஒரு ஸ்கொயர் இருக்கு, இங்க ஒரு ஸ்கொயர் இருக்கு இல்லையா? சோ நான் வந்து ஹோல் ஸ்கொயரா போட்டுக்கிறேன். நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்லயும் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா நம்ம ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். சோ இந்த ரூட்டுக்கு இந்த ஸ்கொயர் கேன்சல். எப்படின்னா ஸ்கொயர் ரூட்டை நம்ம வந்து 1/2 ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ இங்க ஒரு ஸ்கொயர் இருக்கு. சோ 2 into 1/2 என்ன வரும் நம்மளுக்கு?
2/2 வருமா? சோ 2 க்கு 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 தானே. சோ அதனால நம்ம டைரக்டா வந்து ஸ்கொயரையோ ரூட்டையோ நம்ம கேன்சல் பண்ணிப்போம். ஓகேங்களா? அதனால ரூட்குள்ள ஸ்கொயர் இருந்துச்சுன்னா நீங்க எப்பயுமே டைரக்டாவே கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரிமைனிங் என்ன இருக்கு? 1 plus cos theta divided by sin theta வா? நெக்ஸ்ட் ஸ்டெப், இந்த sin theta வந்து 1 and cos theta ரெண்டுத்துக்குமே வந்து சொந்தமானது. சோ அத நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். 1 divided by sin theta plus cos theta divided by sin theta. சோ இங்க நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். 1 divided by sin theta னா நமக்கு என்னன்னு தெரியும்? cosecant theta ன்னு தெரியுமா? சோ cosecant theta plus cos theta divided by sin theta க்கு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? cot theta. சோ cot theta போட்டாச்சு. இதுதானே நமக்கு ரைட் ஹேண்ட் சைடுல கொடுத்திருந்தாங்க. சோ ஃபைண்ட் பண்ணிட்டோம். therefore root of 1 plus cos theta divided by 1 minus cos theta equal to cosecant theta plus cot theta is proved. Example 6.6 prove that secant theta divided by sin theta minus sin theta divided by cos theta equal to cot theta. Left hand side என்ன கொடுத்திருக்காங்க? secant theta divided by sin theta minus sin theta divided by cos theta ன்னு கொடுத்திருக்காங்க. இங்க secant theta க்கு பதிலா 1 by cos theta நான் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். ஓகேங்களா? ரிமைனிங் இருக்கிற sin theta அப்படியே போட்டுக்கோங்க. மைனஸ் sin theta by cos theta அப்படியே போட்டுக்கோங்க. ஓகேங்களா? சோ இங்க மட்டும் நான் வந்து ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப், டிவைட்க்கு கீழ இன்னொரு டிவைட் இருந்துச்சுன்னா அத நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணிட்டு மல்டிபிள் பண்ணிப்போம். ஓகேங்களா? 1 divided by cos theta அப்படியே போட்டுக்கோங்க. டினாமினேட்டர்ல என்ன இருக்கு? sin theta மட்டும் தான் இருக்கு. sin theta கீழ எதுவுமே இல்ல. சோ அத நம்ம 1 இருக்கறத கன்சிடர் பண்ணிக்கலாம். சோ ரெசிப்ரோக்கல் பண்ணோம்னா 1 by sin theta ன்னு வந்துரும். இங்க மல்டிபிள் சேஞ்ச் பண்ணனும். ஓகேங்களா? எப்ப இது பண்ணனும்னா டிவைட்க்கு கீழ இன்னொரு டிவைட் இருந்துச்சுன்னா அப்போ மல்டிபிள் சிம்பிள் மாத்திக்கிட்டு டினாமினேட்டரை வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணனும். ஓகேங்களா? So 1 divided by cos theta into 1 divided by sin theta. இந்த minus sin theta by cos theta அப்படியே போட்டுக்கோங்க. Next step, 1 into 1 வந்து 1. Denominatorல வந்து cos theta into sin theta வந்து cos theta sin theta. Minus sin theta divided by cos theta. Next step, LCM எடுக்க போறோம். cos theta into 1 வந்து cos theta. Minus அப்படியே போட்டுக்கோங்க. cos theta sin theta into sin theta. இந்த cos theta அப்படியே போட்டுக்கோங்க. இங்க ஒரு sin theta, இங்க ஒரு sin theta இருக்கு. சோ ரெண்டு sin theta மல்டிபிள் பண்ணோம்னா sin square theta கிடைக்கும். ஓகேங்களா? divided by denominator என்ன இருக்கு? cos theta sin theta into cos theta ன்னு இருக்கு. சோ இங்க ஒரு cos theta இருக்கு, இங்க ஒரு cos theta இருக்கு. சோ மல்டிபிள் பண்ணோம்னா cos square theta, அப்புறம் இந்த sin theta அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப், இங்க cos theta இருக்கு, இங்கேயும் cos theta இருக்கு. சோ வந்து நான் cos theta காமனா வெளிய எடுக்கிறேன். வெளிய எடுத்துட்டோம்னா இங்க ரிமைனிங் எதுவுமே இல்லனா 1 போடணும்னு சொல்லிருக்கேனா. சோ 1 மைனஸ் இங்க ரிமைனிங் என்ன இருக்கும்? sin square theta இருக்கும். சோ sin square theta divided by இங்க என்ன பண்ணிருக்கேன்னா இங்க வந்து cos square theta into sin theta ன்னு இருக்கு. ரெண்டு cos இருக்கு. சோ ஒரு cos நான் வந்து தனியா எடுத்துக்கிறேன். சோ cos theta, ரிமைனிங் என்ன இருக்கும்? cos theta sin theta ன்னு இருக்கும். ஒண்ணும் இல்ல, இந்த cos square theta நான் பிரிச்சு எழுதிருக்கேன். cos theta into cos theta into sin theta ன்னு சொல்லிட்டு பிரிச்சு எழுதிருக்கேன். because நம்ம கேன்சல் பண்றதுக்காக தான், வேற ஒண்ணும் இல்ல. ஓகேங்களா? சோ கேன்சல் பண்ணிட்டேன்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? நியூமரேட்டர்ல 1 minus sin square theta ன்னு இருக்கும். டினாமினேட்டர்ல வந்து cos theta sin theta ன்னு இருக்கும். அவ்வளவுதான். நீங்க டினாமினேட்டர்ல வந்து இது மாதிரி பிரிக்காம கூட டைரக்டா கேன்சல் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். டினாமினேட்டர்ல மட்டும் சொல்றேன். சோ 1 minus sin square theta divided by cos theta sin theta ன்னு இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப், 1 minus sin square theta க்கு பதிலா நம்ம வந்து cos square theta வந்து சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சோ cos square theta divided by cos theta sin theta. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப், இங்க வந்து நியூமரேட்டர்ல வந்து cos square theta இருக்கு, அதாவது ரெண்டு cos இருக்கு. டினாமினேட்டர்ல வந்து ஒரு cos இருக்கு. சோ வந்து நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். கேன்சல் பண்ணிட்டோம்னா நியூமரேட்டர்ல வந்து ஒரே ஒரு cos theta இருக்குமா. சோ cos theta divided by டிவைட்ல இருக்க sin theta அப்படியே போட்டுக்கோங்க. cos theta divided by sin theta க்கு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்?
cot theta தெரியுமா? சோ வந்து cot theta போட்டுக்கிட்டோம். ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ணியாச்சு. Therefore secant theta divided by sin theta minus sin theta divided by cos theta equal to cot theta. Hence proved. Example 6.7 prove that sin square A cos square B plus cos square A sin square B plus cos square A cos square B plus sin square A sin square B equal to 1. Left hand side ல கொடுத்திருக்கிறது அப்படியே எழுதிக்கோங்க. Next step நான் என்ன பண்ணிருக்கேன்னா எந்த டேர்ம் காமனா இருக்கோ சோ அதெல்லாம் நான் வந்து பேர் பண்ணிக்கிறேன். அதாவது பக்கத்துல வந்து எடுத்து எழுதிக்கிறேன். அப்பதான் வந்து நம்மளால காமனா வந்து அந்த டேர்மை வந்து வெளியே எடுக்க முடியும். சோ இங்க வந்து sin square A இருக்கு. வேற எங்க sin square A இருக்கு பாருங்க, இங்க இருக்கு. சோ இது ரெண்டுத்தையும் நான் பக்கத்துல எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் இங்க cos square A இருக்கு, இங்கேயும் cos square A இருக்கு. சோ இது ரெண்டுத்தையும் நான் பக்கத்துல எழுதிக்கிறேன். ஓகேங்களா? இப்ப பாருங்க, இங்கேயும் sin square A இருக்கு, இங்கேயும் sin square A இருக்கு. சோ காமனா நான் வெளியே எடுத்தேன்னா ரிமைனிங் என்னென்ன இருக்கும்? cos square B plus sin square B plus இங்க வந்து cos square A இருக்கு, இங்கேயும் cos square A இருக்கு. காமனா நான் வெளியே எடுத்தேன்னா ரிமைனிங் என்னென்ன இருக்கும்? sin square B plus cos square B இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் sin square A அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? sin square theta plus cos square theta equal to 1 ன்னு தெரியுமா? சோ அதுதான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். இங்க தீட்டாக்கு பதிலா b இருக்கு. சோ அதனால எந்த ப்ராப்ளமும் இல்ல. சோ cos square b plus sin square b க்கு பதிலா நான் 1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்றேன். பிளஸ் cos square a வை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. sin square b plus cos square b க்கு பதிலா 1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்றேன். ஓகேங்களா? ஒரே ஒரு ஃபார்முலா தான் இங்க நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் sin square a into 1 வந்து sin square a plus cos square a into 1 வந்து cos square a. ஓகேங்களா? சோ இங்க நான் ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். sin square a plus cos square a க்கு பதிலா நான் 1 ன்னு போடுறேன். ஓகேங்களா? ரைட் ஹேண்ட் சைடு வந்து 1 தான கொடுத்திருந்தாங்க. therefore sin square a cos square b plus cos square a sin square b plus cos square a cos square b plus sin square a sin square b equal to 1. Hence proved. இந்த ஒரு ஐடென்டிட்டி மட்டும் தெரிஞ்சால் போதும் இந்த ப்ராப்ளம்க்கு. very easy. ஓகேங்களா? Example 6.8 if cos theta plus sin theta equal to root 2 cos theta, then prove that cos theta minus sin theta equal to root 2 sin theta. Questionல வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா cos theta plus sin theta equal to root 2 cos theta வா இருந்துச்சுன்னா cos theta minus sin theta equal to root 2 sin theta வா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வந்து ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. ஓகேவா? ஆன்சர் பார்க்கலாமா? now cos theta plus sin theta equal to root 2 cos theta. ஓகேங்களா? क्वेश्चनல கொடுத்தத எழுதிருக்கேன். இங்க என்ன பண்றேன்னா ஸ்கொயரிங் போத் சைட்ஸ், ரெண்டு சைடுமே நான் வந்து ஸ்கொயர் பண்றேன். ஸ்கொயர் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? cos theta plus sin theta whole square equal to root 2 cos theta whole square. ஓகேங்களா? இங்க வந்து cos theta plus sin theta whole square இருக்கு. சோ இத பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு? a plus b whole square equal to a square plus b square plus 2ab. சோ இது மாதிரி இருக்கா? இங்க வந்து a க்கு பதிலா cos theta இருக்கு, b க்கு பதிலா sin theta இருக்கு. சோ இந்த ஃபார்முலாவை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஓகேங்களா? சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா cos square theta plus sin square theta plus 2 cos theta sin theta நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? a க்கு பதிலா cos theta போட்டுக்கோங்க, b க்கு பதிலா sin theta போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். ரைட் ஹேண்ட் சைடுல வந்து root 2 cos theta whole square இருந்துச்சா, நான் அந்த ஸ்கொயரை வந்து தனித்தனியா பிரிச்சிருக்கேன். சோ root 2 க்கு ஒரு ஸ்கொயர் போட்டுக்கிட்டேன், cos theta க்கு ஒரு ஸ்கொயர் போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடுல வந்து root 2 ஸ்கொயர் பண்ணா நமக்கு 2 கிடைக்கும். root 2 into root 2 equal to 2. எப்படின்னா root 2 into root 2 இந்த ரூட்ட வந்து நம்ம காமன் ஆக்கிக்கலாம். சோ காமன் பண்ணிட்டோம்னா 2 into 2 நமக்கு கிடைக்கும். 2 into 2 என்னது? 4. ரூட்ல இருந்து ஒரு நம்பர் நம்ம வெளியே எடுக்கணும்னா ரூட்குள்ள இருக்க நம்பர் வந்து ஸ்கொயரா இருக்கணும். ஓகேங்களா? 4 வந்து நம்ம 2 ஸ்கொயர்னு எழுதலாமா? 2 into 2 வந்து 4 தானே. சோ வந்து 2 ஸ்கொயர்னு நம்ம எழுதலாம். இப்போ இந்த ஸ்கொயருக்கு இந்த ரூட் கேன்சல் ஆயிடும். அப்ப ஆன்சர் என்னது? 2 தானே. சோ அதனால டைரக்டாவே நீங்க என்ன பண்ணிக்கலாம்? root 2 into root 2 வந்து 2 னு எழுதிக்கலாம். இந்த cos square theta வை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்
லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்க cos ஸ்கொயர் தீட்டாவை நான் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனோம்னா மைனஸ் cos ஸ்கொயர் தீட்டான்னு ஆயிடும். அதே மாதிரி பிளஸ் sin ஸ்கொயர் தீட்டாவை நான் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தேன்னா மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டான்னு வந்துரும். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரிமைனிங் என்ன இருக்கும் 2 cos θ sin θ ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடுல இருக்க 2 cos ஸ்கொயர் தீட்டாவை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. அவ்வளவுதான். இந்த cos ஸ்கொயர் தீட்டா பிளஸ் sin ஸ்கொயர் தீட்டாவை மட்டும் தான் நான் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிருக்கேன். ரிமைனிங் இருக்கிறதுலாம் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 cos θ into sin θ ஈக்குவல் டு இங்க பாருங்களேன் 2 cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் cos ஸ்கொயர் தீட்டான்னு இருக்கு. எப்படி இருக்கு 2 cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் cos ஸ்கொயர் தீட்டான்னு இருக்கு. கோஎஃபிஷியன்ட் எதுவுமே இல்லைன்னா அங்க என்ன இருக்கிறதா மீனிங் 1 இருக்கிறதா மீனிங். சோ 2 ல 1 போச்சுன்னா 1 தானே. சோ 1 cos ஸ்கொயர் தீட்டா. ஓகேங்களா? சோ அதனாலதான் வந்து இங்க cos ஸ்கொயர் தீட்டான்னு போட்டிருக்கேன். மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டாவை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கிறது அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. ஈக்குவல் டு இங்க பாருங்க cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டான்னு இருக்கு. இத பாக்கும்போது என்ன ஃபார்முலா மாதிரி இருக்கு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு a பிளஸ் b இன்டு a மைனஸ் b. அது மாதிரி இருக்கா? இங்க a க்கு பதிலா cos தீட்டா இருக்கு, b க்கு பதிலா sin தீட்டா இருக்கு. சோ ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா cos தீட்டா பிளஸ் sin தீட்டா இன்டு cos தீட்டா மைனஸ் sin தீட்டான்னு கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ணிருக்கேன்னா ரைட் ஹேண்ட் சைடுல இருக்க cos தீட்டா பிளஸ் sin தீட்டாவை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிருக்கேன். ரைட் ஹேண்ட் சைடுல வந்து அது வந்து மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. சோ அதனால லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போகும்பொழுது டிவைட்ல மாறிடும். ஓகேங்களா? அப்ப நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கும் 2 cos θ sin θ divided by cos θ plus sin θ equal to cos θ minus sin θ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் நியூமரேட்டர்ல இருக்க 2 cos θ sin θ அப்படியே போட்டுக்கோங்க. டிவைடட் பை cos θ plus sin θ க்கு பதிலா √2 cos θ வந்து நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன். क्वेश्चनல வந்து given ஒன்னு கொடுத்திருந்தாங்கல்ல cos θ plus sin θ equal to √2 cos θ ன்னு சொல்லிட்டு அத தான் நான் இங்க வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன். cos θ plus sin θ க்கு பதிலா √2 cos θ ன்னு போட்டுருக்கேன். ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கத அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் டினாமினேட்டர்ல வந்து √2 இருக்கு, நியூமரேட்டர்ல வந்து 2 ன்னு இருக்கு. நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன் √2 into √2 வந்து 2 ன்னு சொன்னேன்ல. சோ இங்க 2 க்கு பதிலா நான் √2 into √2 ன்னு போட்டுக்கிறேன். ரிமைனிங்லாம் வந்து அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த √2 க்கு இந்த √2 கேன்சல் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இங்க cos θ இருக்கு, இங்கேயும் cos θ இருக்கு. சோ வந்து cos θவையும் கேன்சல் பண்ணிக்கிறேன். அப்ப ரிமைனிங் என்னென்ன இருக்கும் √2 sin θ ன்னு இருக்கும். டிவைட்ல வந்து ஒண்ணுமே இருக்காது. ஒண்ணுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா மீனிங். சோ அதை நீங்க போடலன்னா நோ ப்ராப்ளம், போட்டாலும் நோ ப்ராப்ளம். சோ வந்து √2 sin θ equal to cos θ minus sin θ. क्वेश्चनல என்னன்னா ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. therefore cos θ minus sin θ equal to √2 sin θ. Hence proved. ஓகேங்களா? Example 6.9 prove that cosecant θ minus sin θ into secant θ minus cos θ into tan θ plus cot θ equal to 1. லெஃப்ட் ஹேண்ட் சைடுல கொடுத்தது அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இங்க நம்ம என்னென்ன ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம்னா cosecant θ க்கு பதிலா 1 by sin θ ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். மைனஸ் sin θ அப்படியே போட்டுக்கோங்க. into secant θ க்கு பதிலா 1 by cos θ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். மைனஸ் cos θ அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. into tan θ க்கு பதிலா sin θ divided by cos θ போட போறோம். பிளஸ் அப்படியே போட்டுக்கோங்க. cot θ க்கு பதிலா cos θ divided by sin θ ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ இந்த ஃபார்முலாஸ்லாம் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் நாம வந்து LCM பண்ணிருக்கோம். சோ LCM பண்ணா என்ன கிடைக்கும் 1 into 1 வந்து 1 minus sin θ into sin θ வந்து sin square θ divided by sin θ into 1 வந்து sin θ. ஓகேங்களா? into 1 into 1 வந்து 1 minus cos θ into cos θ வந்து cos square θ divided by cos θ into 1 வந்து cos θ into sin θ into sin θ என்னது sin square θ plus cos θ into cos θ என்னது cos square θ divided by cos θ into sin θ வந்து cos θ sin θ. ஓகேங்களா?
ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுங்க, நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுங்க, டினாமினேட்டர்ல வந்து இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப், இங்க ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். 1 மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலா நான் வந்து cos ஸ்கொயர் தீட்டான்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன். டிவைடட் பை sin தீட்டா அப்படியே வந்துரும் இன்டு 1 மைனஸ் cos ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலா sin ஸ்கொயர் தீட்டான்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? டிவைடட் பை cos தீட்டா அப்படியே போட்டுக்கோங்க இன்டு sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் cos ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ என்னன்னு தெரியும் நம்மளுக்கு, 1 ன்னு தெரியுமா? சோ 1 டிவைடட் பை cos தீட்டா sin தீட்டான்னு போடுறோம். ஓகேங்களா? என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கேன்னு சைடுல கொடுத்திருக்கேன் பாருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப், மல்டிபிள் பண்ண போறோம். cos ஸ்கொயர் தீட்டா இன்டு sin ஸ்கொயர் தீட்டா இன்டு 1 வந்து cos ஸ்கொயர் தீட்டா இன்டு sin ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை sin தீட்டா இன்டு cos தீட்டா இன்டு cos தீட்டா இன்டு sin தீட்டா. ரெண்டு cos தீட்டா இருக்கு, ரெண்டு sin தீட்டா இருக்கு. மல்டிபிள் பண்ணோம்னா sin ஸ்கொயர் தீட்டா இன்டு cos ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்கும். ஓகேங்களா? இங்க பாருங்க, cos ஸ்கொயர் தீட்டா வந்து நியூமரேட்டர்லயும் இருக்கு, டினாமினேட்டர்லயும் இருக்கு. சோ கேன்சல் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி sin ஸ்கொயர் தீட்டாவும் நியூமரேட்டர்லயும் இருக்கு, டினாமினேட்டர்லயும் இருக்கு. சோ கேன்சல் பண்ணிக்கிறேன். கேன்சல் பண்ணிட்டோம்னா அங்க 1 இருக்கிறதா மீனிங். ஓகேங்களா? சோ ஈக்குவல் டு 1. ரைட் ஹேண்ட் சைடு வந்து 1 தான கொடுத்திருந்தாங்க. சோ வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். therefore cosecant theta minus sin theta into secant theta minus cos theta into tan theta plus cot theta equal to 1. Hence proved. Example 6.10 prove that sin A divided by 1 plus cos A plus sin A divided by 1 minus cos A equal to 2 cosecant A. Answer பார்க்கலாமா? left hand side கொடுத்தது அப்படியே எழுதிக்கோங்க. equal to LCM எடுத்திருக்கேன். So sin A into 1 minus cos A plus 1 plus cos A into sin A divided by 1 plus cos A into 1 minus cos A. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் cross மல்டிபிள் பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் வந்து டினாமினேட்டர்ல இருக்கத டைரக்டா மல்டிபிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப், sin A வந்து உள்ள மல்டிபிள் பண்ணிக்கோங்க. sin A into 1 வந்து sin A, இந்த மைனஸ் அப்படியே வந்துரும். sin A into cos A வந்து sin A cos A plus இந்த sin A வந்து உள்ள மல்டிபிள் பண்ணிக்கோங்க. sin A into 1 வந்து sin A plus sin A into cos A வந்து sin A cos A. ஓகேங்களா? divided by, இத பாக்கும்போது நமக்கு என்ன ஃபார்முலா ஞாபகம் வருது? a square minus b square equal to a plus b into a minus b. சோ அந்த ஃபார்முலா தான் ஞாபகம் வருது. a க்கு பதிலா 1 போடணும், b க்கு பதிலா cos A போடணும். சோ போட்டோம்னா 1 square minus cos square A கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப், இங்க பாருங்களேன், இங்க வந்து minus sin A cos A இருக்கு, இங்க plus sin A cos A இருக்கு. சோ இதுக்கு இது கேன்சல் ஆயிடும். plus sin A cos A க்கு minus sin A cos A வந்து கேன்சல். because 1 minus 1 னா நம்ம கேன்சல் பண்ணிப்போம்ல, 0 தான வரும். அதே மாதிரி தான் இங்க பிளஸ்ல இருக்கு, இங்க மைனஸ்ல இருக்கு. சோ நம்ம கேன்சல் பண்ணிக்கிறோம். ரிமைனிங் என்ன இருக்கு? இங்க ஒரு sin A இருக்கு, இங்க ஒரு sin A இருக்கு. அடிஷன்ல கொடுத்திருக்காங்க. sin A plus sin A வந்து 2 sin A. ஓகேங்களா? கோஎஃபிஷியன்ட் எதுவுமே இல்லைன்னா அங்க 1 இருக்கதா மீனிங். 1 sin A plus 1 sin A வந்து 2 sin A. ஓகேவா? டிவைடட் பை 1 ஸ்கொயர் பண்ணா 1 மைனஸ் cos ஸ்கொயர் A வந்து அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப், 2 sin A அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. டிவைடட் பை 1 மைனஸ் cos ஸ்கொயர் A க்கு பதிலா நான் sin ஸ்கொயர் A ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்றேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப், இங்க நியூமரேட்டர்ல வந்து ஒரு sin A இருக்கு, டினாமினேட்டர்ல வந்து 2 sin A இருக்கு. சோ கேன்சல் பண்றோம். கேன்சல் பண்ணிட்டேன்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? நியூமரேட்டர்ல வந்து 2 இருக்கும், டிவைடட் பை டினாமினேட்டர்ல வந்து ஒரே ஒரு sin A இருக்கும். சோ 2 டிவைடட் பை sin A ன்னு இருக்கும். ஓகேங்களா? 2 டிவைடட் பை sin A. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப், 2 அப்படியே போட்டுக்கோங்க. 1 டிவைடட் பை sin A ஓட ஃபார்முலா என்னது? அதாவது 1 டிவைடட் பை sin θ ஓட ஃபார்முலா என்னது? cosecant θவா? சோ அத இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன். 2 into cosecant A. இதுதானே நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு கொடுத்திருந்தாங்க, நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். therefore sin A divided by 1 plus cos A plus sin A divided by 1 minus cos A equal to 2 cosecant A. It's proved.
இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை அண்ட் டேக் கேர்.